ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் இருப்பேன் நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒன் ஷாட். ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு தி ஸ்வீட் நைட் வித் ஸ்ட்ரேஞ்சர். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. இங்கே ஸ்டார்டிங் சைடில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு பெட்ரூம், அதில் ஒரு ரெஸ்ட் ரூம். அந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு பையன் தான் வந்துட்டு ஒரு பர்சன் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கான். நான் இப்போ என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. டே அந்த கிட்ட ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஃபோன் அங்கே ஓரமாக வைய சொல்கிறாங்க. இப்போ அவர் அந்த ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கே கிட்ட எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் அந்த சைடில் ஆப்போசிட்டில் இருக்கிற வீடியோ காலருக்கு பர்சன் யோசிச்சுட்டா. ஓகே, அங்கே இருக்கிற ஜிமின்டா. இப்போ ஜிமின் பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. டீ அந்த டெஸ்ட்டில் அதை விடுறா சொல்கிறாங்க. ட்ராப்ஸை விட சொல்கிறாங்க. பயமாக இருக்கே சொல்கிறாங்க. விட்டுட்டு சொல்கிறாங்க. இப்போ அவரும் அப்படியே ஹேண்ட் ஷிவர் ஆகிடுச்சு. கடவுளே தெரியாமல் தான் ஏதோ பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு வேண்டாம், அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்னா படிச்சுட்டு இருக்க லைஃபே ஸ்பாயில் ஆகிடுமே சொல்லி ஜிமின் தான் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே அப்படியே அதில் 2 ட்ராப்ஸை விட்டுறாங்க. விட்டுட்டு அப்படியே இது ஃபோனே பார்த்துருக்காங்க. ஏன்டா என்ன பார்த்துருக்காது கிட்ட பாடா சொல்லிட்டு நான் பார்க்க முடியாது, பயமாக இருக்க சொல்கிறாங்க. இது பயமாக இருக்கா? ஏன் உனக்கு பயமாக இருக்காது சொல்லிட்டு சரி என்கிட்ட கொஞ்சம் ஃபோன் எடுத்து காமி சொல்லிட்டாங்க. இப்போ அவர் நம்ம யோனிச்சிட்ட ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. அவர் ஃபேஸ் வந்து திருப்பிக்கிறாங்க. இப்போ யோனிச்சு தான் பார்த்துருக்காங்க. கிட்ட அந்த வீடியோ கால் வழியாக பார்த்துருக்காங்க. கடவுளே, டபுள் லைன் வந்துடவே கூடாது, அவ்வளோதான் அவர் சின்ன அங்கிள் அவ்வளோதான் கொன்னே போட்டுருவாங்க ஜிமினா சொல்லிட்டு நம்ம யோன்ஜோ நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் வந்துட்டு யோன்ஜோன்னு அப்படி கூப்பிட்றாங்க. அம்மா என்னம்மா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கீழே ஒரு பர்சன் வந்துட்டு கொஞ்சம் கீழே வாப்பா சொல்கிறாங்க. நான் வரமா அந்த கொஞ்சம் டைம் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு வரேன் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. என்ன ஒர்க்கோ அந்த பையனுக்கு சொல்லிட்டு ஒரு பர்சன் போயிட்டு இருக்காங்க. வேறு நம்ம ஹோபிடா. ஓகேவா? ஹோபி தான் நம்ம யோன்ஜனோட அம்மா. அவங்களோட அப்பா நம்ம சுகா. ஓகேவா? சுகா அந்த ஜெகப்போட பையன் தான் யோன்ஜினு. நம்ம ஜின்னு அந்த ரம்ஜனோட பையன் தான் நம்ம ஜிமின். ஓகேவா? இப்போ நம்ம ஜிம் யோன்ஜன் பார்த்துருக்காங்க. அங்கே டபுள் லைன் வந்துருச்சு. அவ்வளோதான், அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு போச்சு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அங்கே பாருடா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு பார்க்க தைரியம் இல்லை சொல்கிறாங்க. டே டபுள் லைன் வந்துருச்சுடா சொல்லிட்டாங்க. டபுள் லைன் வந்துருச்சு. ஆமாம், அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. பின்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு பயமே இருக்கு. வேணா வேற ஒரு வேற ஒரு கிட்ட வேணால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, அதில் நெகட்டிவ் வர சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, எங்கள் பாரு அது பாசிட்டிவ் தான், அதுவே நல்லா நான் பார்த்தா வாங்கினேன் அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு காமன் விட்டு நைட் நான் பார்த்தாண்டா வாங்கி கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டபுள் லைன் இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அதான் அந்த பர்சன் விட்டு ஒரு கார்டு கொடுத்தானே, எனக்கு கால் பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த கார்டு எடுத்துகிட்டு உடனே வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு வா, நான் சொல்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த பக்கம் யோனிச்சிருங்க. ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு வராங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. எங்கே போகிற யோனிச்சு அப்படி சொல்கிறாங்க. டேட் அது சொல்கிறாங்க. எங்கே போகிறா சொல்கிறாங்க. எங்கள் வழக்கம் போல ஃப்ரெண்டு ஜிம்மில் பார்க்க போறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு சொல்லணும், நீங்கள் 2 பேரும் பார்த்தா ஒன்றா சுற்றிட்டீங்களா சொல்கிறாங்க. ஏன் டேட் அவன் ஃப்ரெண்டு தானே, நாங்கள் போகிற தப்பாக சொல்லிட்டாங்க. நீ தான் போகிற தப்புன்னு சொல்ல, ஆனால் ஒன் டைம் கூட வீட்டை ஸ்டே பண்ண மாட்டேன், ஒரு வீக்கெண்ட் கூட வீட்டில் இருக்க மாட்டேன் நீ சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் இப்போ போகிறதே வந்துட்டு அசைன்மெண்ட் ஒர்க்கு சம்திங்ஸ் வாங்கணும், அதுக்கு தான் போகிறேன் சொல்கிறாங்க. ஆமாம், அவனே இது ரீசன் சொல்லிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஹோபி பார்க்குறாங்க. எதுக்கு நீ பையனை திட்டிட்டு இருக்க மாதிரி அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஹோபி நீ ஒரு செலம் கொடுக்குறா சொல்கிறாங்க. இவனும் சரி ஜிம்னும் சரி சேர்ந்து டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வச்சுக்க நிறுத்தவே மாட்டானுங்க. சும்மா சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. அவனும் அப்படி தான் இவனும் அப்படி தான். அந்த நம்பியும் அப்படி தான் செலம் கொடுத்து கெடுக்கிறான் அப்படி சொல்கிறாங்க. சின்னது கொஞ்சம் கணிக்கிறான். இந்த வீட்டில் நீ தான் செலம் கொடுத்து கெடுக்கிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹோபி பார்க்குறாங்க. நம்மளும் இந்த வயசில் அப்படி தான். ஓகேவா? அவன் வந்து கரெக்டாக இருப்பான். இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி யோனிச்சு ஓடி வந்துட்டு ஹோபியோட கிஸ் பண்ணிட்டேன் பாய் மாமா சொல்ல ஓடி போயிட்டாங்க. பாய் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் எனக்கு குறைச்சல அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிட்டுருக்காங்க. உனக்கு ஏன்டா பொறாமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பொறாமா சொல்லிட்டு அவர் அது மாதிரி நம்ம சுகா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஃபன் பண்ணிட்டு. இந்த பக்கம் ஜிமின் கூட ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின் பா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. எங்கே போகிறதாங்க மார்னிங்க சண்டே தானே சொல்கிறாங்க. அது கிராண்ட்மா யோனிச்சு வர சொன்னாங்க. இந்த யோனிச்சு ஒரு வேலையில் எப்போ தான் என் குழந்தை வேலை கூட்டிகிட்டு போகிறதே வேலையாக இருக்குது, அவனால கெட்டு போகிறா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பார்த்துட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குங்க. அச்சு கிராண்ட்மா அப்பெல்லாம் இல்லை, அது நாங்கள் வெளில சம்திங்ஸ் வாங்கணும், அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது அதுக்காக சொல்கிறாங்க. நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்பா வந்து கொடுத்துருக்கு போகிறாங்க. நீ இதுக்கு வெளில போயிட்டு கஷ்டப்படணும்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ கிராண்ட்மா நான் போயிட்டு வரேன், சம்திங்ஸாக தேடி போய் தான் வாங்கணும், நான் அது ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கா நானும் யோனிச்சுட்டு போய் வாங்கிட்டு வரோம் சொல்கிறாங்க. இவ்வளோ மார்னிங்காக ரெடி ஆகிட்டு போகணும், அட்லீஸ்ட் காஃபி சாப்பாடு சாப்பிட்டு போகலாம் சொல்கிறாங்க. இப்போது ஒரு பஸ் வராங்க. இப்போ எங்கே போகிறா அப்படி கேட்குறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் அது நான் வெளில போகணும்னு சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நான் வெளில போகணும் தான். இப்போ எதுக்கு நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்ன சொன்னால் அப்படி கிட்டே வராங்க. ஜிம்னுக்கு பயமாக இருக்குது டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு ஒரு பசங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜின் என்ன அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு நம்ம நீ செலம் கொடுத்தா நம்ம நீ ரொம்ப கெட்டு போயிருக்கான் சொல்கிறாங்க. 2 months ஆகுது. 2 months இவன் எதுவுமே வார்னிங் பண்ணல. ரீசன் வந்துட்டு சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படி கேட்குறாங்க. இவன் அப்செட்டாக இருந்தான் அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க டன் பண்ணி பார்க்குறாங்க. அப்செட்டாக இருக்கேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை டேட் அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜின் எதுக்காக நீ எப்போதும் ஜிமின் வந்து வார்னிங் பண்ணிகிட்டே இருக்க. அவன் எனக்கு குழந்தை, அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குது. ஓகே, அவன் மெச்சூரிட்டியான பையன் தான், அவன் வெளில ஃப்ரீயாக விடு எதுக்கு அப்படி சொல்கிறாங்க.
இங்கே பாரு நம்ஜன், இந்த வேர்ல்டு ரொம்ப குருவலாக மாறி இருக்கு, நம்ம குழந்தைங்க நம்ம தான் பார்த்துக்கணும், நீ ஏன் நம்ஜன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. பாரு ஜெனி, எனக்கு தெரியும் ஓகேவா, என் பையனுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், அவனுக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா, சும்மா மிரட்டிகிட்டே இருக்காத சொல்கிறாங்க. இப்போ இந்த கிராண்ட்மா பார்க்குறாங்க, அவள் ஏன்பா ஜின்னு நீ வந்துட்டு ஒயன் எப்போதும் வெளியே போவா, வெளியே போய்ட்டு லேட் நைட்டு வருவா, அவளால எதுவுமே சொல்ல மாட்டேன், வருவா அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பாடெல்லாம் வெயிட் பண்ணி விட்டு எல்லாமே பண்ணுவேன், அவளை வார்னிங் பண்ணவே மாட்டேன். ஆனால் ஜிமின் வந்து ஆம்பளை பையன் தானே, ஆனால் நீ அவனை மட்டும் இப்படி பார்த்துக்கிற, பொத்தி பார்க்குற, ரொம்ப வார்னிங் பண்ணுற, ரொம்ப திட்டுற, ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க, ஒயனே மேரேஜ் ஆகிட்டு போயிட்டால, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஆமாம் மேரேஜ் ஆகிட்டு 2 months தான் ஆகுது, நான் ஜிம்மிட்டு எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கா, அப்பவும் சரி இப்பவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா அப்படி சின்ன பார்க்குறாங்க, சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குல்ல, என் பையன் சேஃபாக இருக்குன்னு நினைப்பேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, உங்களுக்கு என் மேலே பாசனம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு ஜிமின் இப்படி பேசாதான் அம்மாவுக்கு அப்புறம் கோவம் ஒரு பார்த்துக்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இப்போ நம்பிச்சுருந்தாங்க. பாரு ஜிமின் என்னப்பா பேச்சு சொல்கிறாங்க. டேட்டாக சொல்கிறாங்க, பாரு ஒன்றும் இல்லை ஓகேவா, அம்மாவுக்கு ரொம்ப லவ் இருக்குனால அப்படி பேசுகிறாங்க ஓகேவா, ஒன்றும் இல்லை, நீ இப்போ என்ன வெளில போகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க எதுக்கு சொல்கிறாங்க, கிரெடிட் கார்டாக வச்சுக்கோ சொல்கிறாங்க. டேடி எனக்கு வேணாம், மணிலாம் வேண்டாம், என்கிட்ட இருக்குது அதே போதும் சொல்கிறாங்க. இப்போது நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க, பாரு வச்சுக்கோ ஓகேவா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ, நீ ஹாப்பியாக ஓகேவா, வெளில போயிட்டு என்ன வேணுமோ பத்திரமா தான் சேவ் பண்ணிடுவா ஓகேவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பையன் எப்போ தப்பு பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிமினோ நம்ம நம்பிச்சு 6 கிஸ் பண்ணிட்டு பாய் லவ் யூ டேட் சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது, ஏன்னா அவருக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசம் பொசுவாக இருப்பார். ஆனால் ஜிமின் வந்துட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட அவ்வளோ அட்டாச்சே ஆக மாட்டார், எப்போவுமே வந்துட்டு நம்பிச்சுக்கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பார், அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசம், கிராண்ட்மா கிராண்ட்ஃபாதர் ரொம்ப பாசமாக இருப்பார், சின்னக்கிட்ட மட்டும் ரொம்ப பாசமாக இருக்க மாட்டார். அதுக்கு ரீசன் நீங்கள் போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போது ஜின் அப்படி ஒரு ஏக்கம் பார்த்துருக்காங்க, என்னாச்சு நான் ஜிமின் என்னாச்சு ஜின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நான் ஜின்னு தான் நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க, அவனுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லை அவங்களோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தெரியும் அவனுக்கு ஒரு வந்துட்டு நான் சின்ன வயசில் அதிகமாக லவ் கொடுக்கல கேர் கொடுக்கலன்னு அவனுக்கு அவன் நினச்சிட்டு இருக்கான், அவன் மேலே உயிரே வச்சிருக்கான், அவனுக்கு புரிய மாட்டேங்குதுல சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நான் தான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், நீ ஒய்யனையும் ஜிமினை ஈக்குவலாக பாரு சொல்கிறேன், நீ அப்படி பார்க்கல, ஒயன் வந்து நீ பெற்ற எடுக்காத குழந்தை சரியா, ஆனால் நீ வந்துட்டு ஜிமின் வந்து நீ பெற்ற குழந்தை, ஆனால் சொல்கிறாங்க அதனால தான் நான் வந்துட்டு ஒயனுக்கு அதிகமாக லவ் கொடுத்தா அது தப்பா, இவன் ஏன் பையனா பெற்ற குழந்தை, அவனுக்கு அப்பா அம்மாவும் நம்ம இருக்கும், ஆனால் எனக்கு அம்மா இல்லையே, அவளுக்கு அந்த லவ் கேர் கொடுக்கணும்னு நினச்ச தப்பா அப்படி சொல்கிறாங்க. அதனால் அவங்க மேலே அதிகமாக லவ் கேர் கொடுத்தேன், இவனுக்கு கொஞ்சம் லவ் கேர் கொடுத்து கம்மி பண்ணிட்டேன், நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் அங்கிள் ஆண்டியுமே வந்துட்டு ஜிமின் மேலே தான் அதிக லவ் கேர் கொடுத்தாங்க, அதனால் நான் அவங்க மேலே அதிகமாக லவ் கொடுத்தேன், இது தப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்பின்னு பார்க்குறாங்க, சரி விட்டு அவங்க புரிஞ்சுப்பான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. சரி விட்டு ஒன்றும் சரியாயிடும் சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினும் யோன்ஜன் ஒரு பார்க் வந்திருக்காங்க, பார்க் வந்துட்டு அந்த காரை கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அந்த கார் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்குது, அந்த காரில் ஒரு நம்பர் இருக்குது, அது இடத்துல வந்து ஜேகே அப்படின்னு தான் போட்டிருக்கு. இப்போ அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்க அந்த ஃபோன் எடுக்கிறாங்க, ஹலோ சொல்கிறாங்க, நீங்கள் ஜான்ஜன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க, என் பேர் யோன்ஜன் சொல்கிறாங்க. யோன்ஜனா யார் கேட்குறாங்க, அது நாங்கள் உங்கள்கிட்ட மீட் பண்ண நேரில் மீட் பண்ணணும், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறாங்க, அப்போல்லாம் மீட் பண்ண முடியாது, நீங்கள் யாரும் தெரியாமல் சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க, டக்குனு நேம் கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பார்ச்சிமெண்ட் எழுதுனா சொல்கிறாங்க. உங்க பாரு நீ ஜிமினுக்கு சொல்கிறாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓ நீ அந்த எல்லோ கலர் ஷர்ட் சொல்கிறாங்க. நான் அந்த எல்லோ கலர் ஷர்ட் தான் சொல்கிறாங்க. ஓ காயோட பாய் ஃப்ரெண்டா சொல்லிட்டு அவருக்கு நினச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க அதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு உடனே இம்பார்ட்டன்ட் உங்களை மீட் பண்ணணுமே, நீங்கள் வர முடியுமா சொல்கிறாங்க. உடனே வரேன் சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. இப்போ அவருமே வந்துட்டு யோன்ஜன் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் கொடுக்கா ஸ்டெப்பில் இறங்கி வராங்க. ஒரு பர்சன் டே ஜம்கா என்னடா ஒரு ஸ்பீட் இறங்கி வரா, டே நீ வாடா சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லி வாடா சொல்லிப்பா அவர் கூப்பிட்றாரு. சரின்ட்டு நம்ம ஜங்குக்கும் அங்கே நம்ம காயிட வைக்க 2 பேரும் காரில் போயிடுறாங்க. நீ கார் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இப்போ அவர் கார் எடுக்க சொல்கிறாரு. இப்போ இது லொக்கேஷனுக்கு போக சொல்கிறாங்க. அங்கே எதுக்கிட்ட அப்படி கேட்குறேன், நீ போடா சொல்கிறாங்க. என்னடா சண்டேல நீ எந்திரிக்கதே பெரிய விஷயம், அதுவும் இந்த டைமில் சொல்கிறாங்க நீ போடா சொல்கிறாங்க. சரின்ட்டு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வராங்க. ஒரு பார்க்கு தான், அங்கே ஜங்கு இறங்கி ஓடி வராங்க. வந்து பார்த்தா அங்கே ஜிமின் தான் அப்படியே வந்து ஹெட் ரவுண்ட் போட்டு உட்காந்துருக்காரு. கண்ணு ஃபுல்லாக கலங்கி இருக்கு அப்படி டேஸோட. இந்த பக்கம் நம்ம யோன்ஜன் ஒரு டென்ஷனாகவே இருக்காங்க. ஜங்கு கோடி வராங்க. கூட பார்த்தா நம்ம ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ யோன்ஜன் பார்க்குறாங்க, திரும்பி இந்த ஃபுட் ஸ்டெப் கேட்டிருக்கோம். திரும்பி பார்த்தாக்கா ஜங்கு கோடி வராங்க. ஜங்கு பார்த்து சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நீ தானே கால் பண்ண சொல்கிறாங்க. நான் தான் கால் பண்ணேன். அதை சொல்கிறாங்க. என்ன அது சொல்கிறாங்க. ஜிமின் பார்த்தா ஜிமின் அழுது உட்காந்துருக்காங்க. அது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜன் தான் அதை கொடுறா சொல்லிட்டு அந்த கிட்ட எடுத்து ஜங்கோட ஹேண்டில் வச்சுருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஒரு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே கலர் டேஸ் வந்துட்டு இருக்கு. யோன்ஜன் பார்க்குறீங்க என்னது எதுவும் சொல்லாமல் அமைதிருக்காரு. பார்த்தா அவர் கலர் டேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பார்த்தா கீழே ஹெட் டவுன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, அப்படியே ஜிம்மு பண்ணி நீட் பண்ணுறாங்க. ஜங்கு நீட் பண்ணுறாங்க. ஜிம்மு பார்த்தா கலர் டேஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களை ப்ளேம் பண்ணவே இல்லைங்க, அன்றைக்கி தப்பு என் மேலே தான் இருக்குது, உங்கள் மேலே தான் இருக்கானே. எனக்கு இப்போ என்ன பண்ணணும் தெரியல. என் அம்மாவுக்கு தெரிஞ்சு என்னை கொன்னே போட்டுருவாங்க தெரியுமா. என் அப்பா அம்மா என் அங்கிள் ஆண்டி அது என்னுடைய கிராண்ட் ஃபாதர் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலியில். அவங்களும் தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலங்க, எனக்கு பயமாக இருக்குது. அப்படி ஜிம்மி தான் ரொம்ப அழகாங்க. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் அது தெரியாமல் நடந்த ஒரு தப்புன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் என்கிட்ட இப்படி சொன்னீங்க. ஆனால் உங்களை எப்போவுமே அப்படி நினச்சது கூட இல்லைங்க. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, பாரு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு
பாரு எனக்கு இந்த பேபி வேணும்னு சொல்லிட்டு நான் ஜிம் பார்க்குறேங்க. இல்லை நான் பேபி வந்துட்டு எதுவும் பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறது சொல்யூஷன் தான் தெரியல. ஏன்னா படிச்சுட்டு இருக்கேன்னா என் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. என் அம்மா நான் சின்ன தப்பானா எனக்கு அவ்வளோ வந்துட்டு திட்டுவாங்க, அவ்வளோ கோவப்படுவாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சால் இது வரைக்கும் அவங்க என்கிட்ட கோவப்பட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் இப்போ இவங்க என்கிட்ட கோவப்பட்டாங்கனாக்கா அப்புறம் நானே திருப்பி திட்டு போனேன். இந்த டைம் எப்படி சொல்லுவேன், ஏன்னா நானே தப்பு பண்ணியிருக்கேன். இந்த வயசில் யாராவது பேபி வந்து ஹோல்டு பண்ணுவாங்களா என்ன? அது காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லிட்டு நம்ம ஜிம் நடறாங்க. ஏன்னா ஜிம் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. எப்படி பார்த்துப்பீங்க? என்னோட அப்பா அம்மா என் ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு என்னோட அப்பா அம்மா பேசுகிறேன் ஓகேவா, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களை லவ் பண்ணவே இல்லைங்க சொல்கிறாங்க. அது ஜங்குக்கு அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. உனக்கு இது 2 months லவ்வே வரலையா சொல்கிறாங்க. ப்ராமிஸ் எனக்கு ரொம்ப லவ் வரல, நான் ஆல்ரெடி ஹார்ட் ஆகிதான் ஓகே தெரியும் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன் எனக்கு தெரியும் நீ ஹார்ட் ஆயிருக்க சொல்லிட்டு, நீ ஹார்ட் ஆகிட்டு தான் நீ வந்தால் எனக்கு தெரியும். ஆனால் 2 months நீ மூவ் ஆகலையா அந்த பர்சன் என்ன நினச்சிட்டு இருக்கு. இல்லை அந்த பர்சன் நினச்சிட்டு இல்லை, அவங்க எனக்கு சொந்தமே இல்லைன்றப்போ எனக்கு அப்படி நான் நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு உண்மையில் லவ்லாம் இல்லை. எப்படி லவ்லாம் நம்ம ஒரு லைஃப்பில் வந்து லைஃப் வந்து லீட் பண்ண முடியும்? மேரேஜ்லாம் எப்படி சொல்கிறாங்க. இது இப்படி இருந்துட்டோன்றக்காக அந்த பேப்பர் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? அது தப்பு இல்லை, அவங்கள்ட்ட அப்படி கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க. இங்கே பாரு நான் அன்னிலேருந்து ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன் ஓகேவா. நீ ஒன் டைமே கால் பண்ண மாட்டியா? ஒன் டைம் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வரா சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இது வரைக்கும் நீ கால் பண்ணவே இல்லை. இப்போ இந்த பர்சனாக கால் பண்ணாங்க ஓகேவா. இப்போ கூட இவன் வந்துட்டு உங்கள் நேம் சொன்னதான் ஓடி வந்திருக்கேன். இல்லைனாக்கா இந்த பர்சன் இப்போ கால் பண்ணாங்கன்றா வந்திருக்க மாட்டேன். உன் நேம் அவங்க சொன்னதால தான் ஓடி வந்திருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின். அந்த டேக்கு அப்புறம் என்னால் உங்கள்கிட்ட மூவ் பண்ணவே முடியல. எவ்ரி நைட் எனக்கு நம்ம இருந்தால் ஞாபகத்தில் இருக்கு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன வேணாலும் நினச்சிக்கோ என்னை பற்றி, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 2 months அவனை ஃபாலோ பண்ணாத இடமே இல்லை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? ஆமாம், அந்த 2 months உன்னை நான் ஃபாலோ பண்ணாத இடமே இல்லை. இந்த 2 days மட்டும் தான் உன்ட்ட நான் வரல. என்ன ரீசனாக்க கொஞ்சம் ஒர்க் பிஸி, அதனால் வர முடியல. மற்றபடி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டே தான் இருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னதுக்காம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு ஃபேமிலி பற்றி எல்லாமே தெரியும் ஓகேவா. உங்களோட அப்பா நம்பிச்சுருந்தா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. இன்னும் நம்பிச்சுருந்தாலும் உங்களோட அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் பாரு நீ நீ ஓகே சொன்னால் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் ஓகேவா. நான் பேசி நம்மளுக்கு இந்த விஷயம் எதாவது தெரியாதுக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. மேரேஜ் எல்லாம் படிக்கவே இல்லையா சொல்கிறாங்க. படிக்கலாம் அது படிப்பு எங்கே போயிட போகுது, அங்கே தானே இருக்க போகுது, படிக்கலாம் ஓகேவா. நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் டேஸ்க்கு மேரேஜ் பண்ணிட்டு நீ காலேஜ் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டமக் பெருசாகும் போது நம்ம வேறு என்ன ரீசன் சொல்லிடலாம். அப்படி இருந்தாலும் நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் யாருக்கா இது கேட்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. அம்மா நினச்சிங்க பாரு பயப்படாத ஓகேவா. உங்கள் வீட்டில் இருக்கிறது பயமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 week டைம் தெரியா, நம்ம வீட்டில் வந்து பேசுகிற மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு இந்த மேரேஜ் லைஃப் பயமாக இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது, குக்கிங் பண்ண தெரியாது, எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது. இந்த மாதிரி நான் உங்களை இப்போ லைக் பண்ண கூட இல்லை சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ அன்றைக்கே சொல்கிறாங்க இல்லை அப்போ நீங்கள் என்ன கம்ஃபர்ட் பண்ணிங்களா, அந்த நைட்டு நான் ட்ரங்க் பண்ணதுனால எனக்கு நீங்கள் வேணும்னா சொல்கிறாங்க. ஜங்க் புரியுது, அந்த டைம் ரொம்ப நீடியாக இருந்திருப்போம். அதனால் அந்த ரீசன் தான் அப்புறம் பேசுறது கம்ஃபர்ட் பண்ணதுனால அப்படி வேணும்னு நினச்சிருப்பாரு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் லவ் வரும்ல, என் மேலே என்ன லைக் பண்ணுவல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க என் கூட இருந்தால் உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். எப்படி இருந்தாலும் நீ ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி தானே ஆகும். அது நீ நானாக இருக்கக்கூடாது. நீ ஒன் டைம் கூட இருக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக தானே இருந்தது. அந்த டைம் சொன்ன கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொன்னல சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அது கம்ஃபர்ட்டாக தான் இருந்து சொல்கிறாங்க. அப்போ லைஃப் லாங் கம்ஃபர்ட்டாக இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படி சொல்கிறாங்க. நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா, இந்த கீழே கேட்க சொல்கிறாங்க. நீங்கள் என்னை தவிர வேறையா டச் பண்ணியிருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ கேட்குறது புரியுது. என்னோட ஃபர்ஸ்ட் டச், என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ், என்னோட ஃபர்ஸ்ட் இன்டிமேட் எல்லாமே உங்க கூட தான் ஓகேவா. நான் வேறு யாரும் இப்படி பார்த்தது இல்லை. நான் தான் அன்றைக்கி சொன்னேன் எனக்கு யாரையுமே யாரோட இன்ட்ரெஸ்ட்டே வந்து இல்லை. ஃபஸ்ட் டைம் உனக்கு பார்க்குறப்ப தான் நீ ஏதோ அடுத்து இந்த உனக்கு கம்ஃபர்ட் பண்ண தான் நான் வந்து அந்த டைம் 2 பேருக்குமே ஒன்றை பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ், என்ன பார்க்குறப்ப உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஓகேவா. 2 பேரும் லைட்டாக ட்ரங்க் பண்ணிடுவோம். அது நான் கூட ரொம்ப ட்ரங்க் பண்ணி தான் நான் ட்ரங்க் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது ஓகேவா. நான் உன்னை கைவிட நினைக்கவே இல்லை. எனக்கு அப்போவே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் லைஃப்பில் அவங்க கூட இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. நீ தான் வந்துட்டு இல்லை இது இந்த 1 night முடிஞ்சிடும் நீ தான் சொல்லிட்டு போயிட்டேன். நான் உன்னை நினச்சிட்டு அந்த 2 months நான் உண்மையாக சொன்ன உண்மையாக பைத்தியமே ஆகிட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிறாங்க நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான், சிஓ ஜான்ஜாவுக்கு தெரியல சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இப்படி எப்படி நீல்டர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஒய்ஃபுக்கு முன்னாடி யாராவது தான் நீல்டர் பண்ணி தானே ஆகும் அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய சிஓவாக இருந்தாலும் ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தானே நானே சொல்கிறாங்க. ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்ன ஒய்ஃபாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன நினச்சி கொஞ்சம் டைம் எடுக்கும், உனக்கு எனக்கு பிடிக்கும், அங்கே என்ன பார்க்கணும் ட்ரை பண்ண நினச்சேன். ஆனால் இந்த என்னை பற்றி கொஞ்சம் கூட திங்க் பண்ண கூட இல்லை போல சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தனால தான் என்னை தேடி வந்திருக்கீங்க, எல்லாம் அது கூட இருக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை நினச்சா ஒரு உங்களுக்கு அந்த பேபி வேணான்னா கூட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் வேணான்னு சொல்லிட்டு ஓகே என் பேபி அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ வேணும் ஓகேவா, இந்த பேபி எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அவர் ஹேண்டை ஜிம்மில் ஸ்டமக்கில் வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அப்படியே ஒரு மாதிரி அப்படி பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுது. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்துலட்டு எப்படி இந்த பர்சன் இப்படி ஒரு தராசல் பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட ஸ்டமக்கில் ஹேண்ட் வைக்கிறாங்க. எனக்கு இந்த பேபி வேணும் ஓகேவா, எனக்கு நீ லவ் எப்படினா பண்ணிக்க ஓகேவா, லவ் எப்படினாலும் வரட்டும் உனக்கு, ஆனால் என் கூட ஓகேவா, நான் ஹாப்பி பார்த்துக்கிறேன் உன்னையும் சரி என் குழந்தையும் சரி 2 பேரும் நல்லா பார்த்துப்பேன். நீ ஓகே மட்டும் சொல்ல ஓகேவா. என் அப்பா அம்மா ஃபாரின் இருக்காங்க, வர சொல்லி
உன் அப்பா மட்டும் பேச வைக்கிறான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ண முடியுமா, எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா இன்னைக்கு மார்னிங் எனக்கு வாமிட் வர சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறேன் என்ன வாமிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் வாமிட் வர வந்துருச்சு, எனக்கு அது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. எனக்கு அம்மா தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க, ஒருவேளை அவங்க வளர்ப்பு சரியில்லை தப்பாக நினச்சிடுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, பார்க்குறதா கொஞ்சம் கோவப்படுவாங்க தவிர ரொம்ப பாசம் ரொம்ப கேர் தான். ஆனால் சொல்கிறாங்க அங்கே பாரு உன்னை பற்றி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் ஓகே போக நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போதைக்கு ஒரு ஒரு 1 வீக் மட்டும் ஓகேவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலாக சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம், போயிட்டு நீ வாமிட் எதுவும் பண்ணாமல் இருக்குது டேப்லெட் வாங்கிக்கலாம், டேப்லெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக, இல்லை அப்புறம் உனக்கு எதை சாப்பிடக்கூடாது தெரியாத போயிடும்ல, உனக்கும் பேபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ஒரு பார்க்குறாரு. உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஜிம், ஐ ஃபால் இன் லவ் வித் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க, ஐ ஃபால் இன் லவ் வித் யூ அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்துடும் அப்போ தெரியும் லவ் பண்ணி தான் இருக்கேன், அது உங்க கூட ஃபஸ்ட் டைம் பார்த்தது உங்க கூட அப்படி இருந்தது என்னால் மறக்கவே முடியாதுல எதையுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ காயை ஆணு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த நைட்டு எதுவும் நடந்திருக்காட பாவி, எதுவுமே நடக்கலன்னு சொன்னியடா சொல்லிட்டாங்க. காய் தான் ஜவுங்க பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் யோனிச்சிட்டு பார்த்துருக்காங்க. ஜவுங்கோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ் பரவாயில்லையே, எந்த மாதிரி பர்சனுக்குள்ளே ஸ்ட்ரேஞ்சர் நைட்டு இருந்தால் கூட தப்பில் போலியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்மளுக்குலாம் அந்த மாதிரி கிடைக்காது, ஜிம்முக்கு மட்டும் தான் கிடைக்கும் போல சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் தான் வந்துட்டு அப்படி யோனிச்சு பார்க்க திரும்புறாங்க. ஏய் எல்லோ ஷர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. எல்லோ ஷர்ட்டா நான் போட்டு ப்ளூ கலர் சொல்கிறாங்க. ஏய் இல்லைடா அன்றைக்கி எல்லோ ஷர்ட் தானே போட்டுருந்தேன் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இல்லை உன்ட்டு கேட்ட தப்பாக நினச்ச மட்டும் தான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு எதனா பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க. இல்லை ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அதை சொல்லிட்டாங்க. பாரு நீ ஒன்றும் என்ன அந்த மாதிரி நினைக்காது ஓகேவா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல சொல்கிறாங்க. என்னன்னு இருக்காமல் எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டாங்க. காய்க்கிறது கஷ்டம் போயிடுது, என்னடா பிடிக்கலன்னு சொல்லிட்டு சரி அவர் விட்டுறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம ஜவுக்கு ஹாஸ்பிட்டல் போடாமா சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ வா சொல்லிட்டு இப்போ ஜவுக்கு ஜிம்மில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மில் போட்டு காரில் உட்காந்துக்கோ சொல்லிட்டு சீட் பட்டம் போட்டு விட்றாங்க. இப்போ யோனிச்சு அந்த காரில் உட்காந்துருக்காங்க. காய் மேலே ட்ரை பண்ணுறாங்க. டே பார்த்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. ஜவுக்கு பார்க்குறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, யாரோ பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டர் வந்து ஜவுக்கு வந்து வரும்போது பேசியிருப்பாரு. அப்படின்னா ஃபோனில் கார் வந்துட்டு போது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிப்பாரு. ஒரு டாக்டர் இருக்காங்க. இப்போது ஜங்க் தான் வந்துட்டு ஒரு பசங்க கூப்பிட்றாங்க. இங்கே டாக்டர் லூனா பார்க்கணும்னு சொல்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கம்மி டாக்டர் சொல்கிறாங்க. இஸ் கம்மி ஜங்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் உள்ள போகிறாங்க. உள்ள போனதுமே இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. உட்காருங்க சார் சொல்கிறாங்க. ஜிம் உட்காருங்க. இவங்க சொல்லிட்டாங்க இவங்க மிஸ்ஸஸ் ஜங்க் அப்படி சொல்லிட்டாங்க. ஓ நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க என் மேரேஜுக்கு இன்வைட் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அது சீக்கிரட்டாக பண்ணியிருக்கோம், இந்த 1 வீக்கில் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம், அப்போ இன்வைட் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த டாக்டர் தான் செக் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஃபுட்டெல்லாம் எப்படி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் கொடுங்க, அந்த மெடிசன் கொடுங்க, வாமிட் வர மட்டும் இந்த மெடிசன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ் மட்டும் தான் அந்த மெடிசன் வந்துட்டு ரெகுலராக கண்டினியூ பண்ணாதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக டாக்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு இப்போ எவ்வளோ வராங்க. இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு பேபிக்கு ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன மிஸ்ஸஸ் ஜங்க் சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் 1 வீக் ஆஃப்டர் மிஸ்ஸஸ் ஜங்க் தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் ஓகேவா வா சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஒரு ஜூஸ் ஷாப் இருக்காங்க. போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு இது குடி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. குடி இந்த ஜூஸ் குடிச்சா நல்லது சொல்கிறாங்க. ஜிம்மில் குடிச்சிக்கிறாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு ஜங்கே பார்த்துருக்காங்க. ஜங்கு குடிக்க ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு பார்க்கும்போது ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரகடா ரொம்ப பெரிய பையனா அப்படி தெரிஞ்சிருப்பாரு. ஹைட் வெயிட்டா அப்படி இருப்பாரு பார்க்கறதுக்கு. இவர் ஜிம்முக்கு மேலே ஞாபகம் இருக்குது. ஜங்கு எப்படி இருந்தோன்ற அவருக்கு ஞாபகம் இருக்குது. அதை நினச்சி பார்க்குறாங்க. அன்றைக்கி பார்த்ததுக்கு இந்த பர்சன் அப்படி ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக பேசிட்டு இருக்காங்க. அன்றைக்கி கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாரு, இன்றைக்கும் அப்படி தான் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இவர் நம்பி மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. தப்பில் பண்ணிக்கலாம் சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டாங்க. கூட சொல்லிட்டு வாடி போய் வச்சுட்டு ஓகே வீட்டுக்குள்ள ட்ராப் பண்ணவா சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. இல்லை சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டாங்க. இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை வேண்டாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் இருங்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம ஜம் தண்டா அப்படின்னு நம்ம யோசிச்சு ஜிம்மில் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ யோசிச்சு ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. டே அம்மா கேட்பாங்கடா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரல சொல்லிட்டாங்க. ஓ அது வேறு இருக்கலாம் இருடா சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஒரு ஷாப் நிறுத்தி இந்த திங்ஸ்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு இதை காமிச்சிட்டு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மெடிசன்ஸ்லாம் ஹைட் பண்ணி கூட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினும் மெடிசன்லாம் ஹைட் பண்ணிட்டு நம்ம யோசிச்சு வீட்டுக்கு வரைக்கும் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு விட்டு தான் போகிறாரு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. பரவாயில்ல ஃப்ரெண்டாக உன்ன மாதிரி தான் இருக்கணும் சொல்கிறாங்க. ஏன் அங்கிள் போகிறப்ப திட்டினீங்க சொல்கிறாங்க. அது வேற உண்மை தான். ஏன்னா நீ எப்பவுமே கூட்டிகிட்டு போனா வீடு வரைக்கும் கூட்டு வந்து விட்டு போகும். அது வேற கூட்டிகிட்டு பிடிச்சது அதுதான் சொல்கிறாங்க. அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. தெரியும் போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் தான் இருந்துச்சு நான் பாய் சொல்கிறாங்க. பாய்டா பத்திரமாரு அங்கே பாரு அந்த ஃபுட்டெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம் மேலே போயிடுறாங்க. இப்போ ஜிம் மேலே வந்து உட்காந்து வராங்க. வந்துட்டு ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்ற போய் பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு வந்து திருட்டியாக இருக்கேன். நான் ஜிம் ஏதாவது திட்டினாலும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. அவருக்கு தப்புனா பிடிக்காது. ஜிம் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவருக்குமே தெரியும். ஆனால் வந்துட்டு எதனா ஒரு விஷயம் அவருக்கு ஆசைப்பட்டதுன்னா வந்துட்டு அது அவர் முழுசாக அவருக்கு எடுத்துக்க முடியாது கொண்டு போயிடும். எனக்கு வந்து வாங்கிட்டு வேண்ட கொடுத்துருவாங்க. வேணும் ஆசைப்பட்டா வேண்ட கொடுத்துருவாங்க. அதில் தான் நம்ம ஜிம்முக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். தன்னோட அம்மா தன்னிட்ட பாசம் அதிகமாக காட்டாமல் வேணுக்கு அதிகமாக
காமிச்சிட்டாங்க சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வருத்தம் எப்போவுமே. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, இங்கே பாரு சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, அம்மா மேலே கோவம் உனக்கு சொல்கிறாங்க, எனக்கு என்ன கோவம் சொல்கிறாங்க, இல்லை இங்கே பாரு எனக்கு தெரியும் டே வந்துட்டு ஒன்று லவ் பண்ணல ஓகேவா, வேணும் லவ் பண்ணாங்க அதனால உங்களுக்கு மேரேஜ் வந்துச்சு, நீங்கள் எப்போ எதுக்கு அவங்க பற்றி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் ஓகேவா, மற்றபடி ஒன்றுலாம் சொல்லி இப்போ நம்ம சின்னதாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் பையனுக்கு நானே ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அவள் அம்மா இல்லாத பொண்ணு இல்லையா வாசப்பட்டா பண்ணி வச்சுட்டேன், என்ன பண்ணுறது சொல்லிட்டு இப்போ ஜாலியும் தான் வந்து சார் நம்ம சின்ன தான் சின்ன பொருள் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, அம்மா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. என்னாச்சு டயர்டாக இருக்கேன் தங்கம் சொல்லுங்கள் சாப்பிட்றியா சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் நான் தூங்கணும் சொல்லிட்டாங்க. தூங்கணுமா டயர்டாக இருக்கியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. வெளில போய்ட்டு ஆட்டம் போட்டு அப்படி தான் படுத்துக்க சொல்கிறாங்க. ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜின்னு தட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா ஜின்னுக்கு எப்பவுமே ஜிம்முக்கு பக்கத்துலேயே இருக்கணும் நிறைய கொஞ்சம் ஆசை. ஆனால் ஒயன்கிட்ட அந்த பாசெல்லாம் கொடுத்துட்டாரு அவர். இப்போ அதை யோசிச்சு பார்க்குறாங்க, எப்பவுமே இனிமேல் நம்ம லவ் கொடுக்கணும் கேர் கொடுக்கணும், இனிமேல் அதுக்கப்புறம் நம்ம ஜிம் தான் வீட்டில் இருக்க போகிறோம், நிறைய லவ் கேர் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ சின்ன இஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் தூங்கிருப்பாரு. ஒரு கிட்டே தான் இருக்குது, அம்மா அப்போலாம் ஹார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோமே சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு தூங்கிறாரு. ஃபைனலாக நம்ம ஜிம் தாண்டா அப்படியே ஒரு 1 வீக் வந்துட்டு காலேஜ் போயிட்டுருக்காங்க. காலேஜ் போயிட்டு வந்துருக்காங்க. 1 வீக் ஆஃப்டர் பார்த்தா இப்போனாக்கா ஒரு 4 days போயிடுச்சு. 1 வீக் முழுசு ஆகல, 4 days ஆயிருக்கும். 4 days ஆஃப்டர் பார்த்தா நம்ம நம்மளோட வீட்டுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ள வரவன்னு கேட்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மோட கிராண்ட் மேலே கூப்பிட்றாங்க. யார் பண்ணீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் ஜோன் ஃபேமிலி சொல்கிறாங்க. ஜோன் ஃபேமிலி ஆமாம் நாங்கள் ஜோன் ஃபேமிலி இவ்வளோ வரலாம் சொல்கிறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா வந்து உட்காருங்க. அதுக்கு ஜங்கோட அப்பா தான் ஜங்க் வந்திருக்காங்க, காய் வந்திருக்காங்க பார்க்குறாங்க. நீங்களாம் சொல்கிறாங்க. என் பேர் ஜான் ஜங்க் சொல்கிறாங்க. சொல்லுப்பா நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எங்கள் பையனுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க பையன் பார்த்துருப்போம் போல அப்படின்னு பிடிச்சிருக்காம்மா பார்த்துட்டு கேட்டா அவனுக்கு மேரேஜ் பார்ப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணாமா. அப்போ கேட்டால் இந்த மாதிரி எனக்கு பையனை பிடிச்சிருக்கு, நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டான். என் பையன் வந்து ஆசைப்பட்டு கேட்குறப்போ நம்மளும் அந்த அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ண முடியாமல் அவன் நம்மகிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்கும்போது நம்மளும் அதை திருப்பி நம்ம அது மாதிரி நடந்துக்கணும் இல்லையா பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் தப்பு இல்லை சொல்கிறாங்க. அதுதான் நான் வந்திருக்கேன். என் பையனுக்கு வந்து உங்கள் பையனை பிடிச்சிருக்காமா, உங்கள் பையனை மேரேஜ் பண்ணி தருவீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது தப்பில் கேட்குறது தப்பு இல்லைங்க. ஏன்னா யாருக்காவது ஒருத்தவங்க படத்தவங்களை பிடிச்சிருந்தா வந்து கேட்குறது யூஸ்வல் தான். ஆனால் எங்களோட கிராண்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன பையனாச்சு, அவன் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு அவன் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறான் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா எங்கள் பையனை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்களான்னு சொல்கிறாங்க. ஆமாம் விசாரிச்சோம், ஃபஸ்ட் இயர் படிக்கான்னு தெரியும், மேரேஜ் பண்ணிவிட்டு படிக்க வைப்பா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, அவன் வந்து குழந்தை அப்படியே மேரேஜ் பண்ணிக்க முடியாது, வேணா ஒரு 3 years போகட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் கரெக்டாக மேலே வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னது வீட்டுக்கு வந்திருக்காங்க சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்தா ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. இவங்க பார்த்ததும் நம்ஜன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஜோன் ஃபேமிலி சொல்லிட்டு மிஸ்டர் ஜோன் சொல்லிட்டாங்க. ஆமாம் மிஸ்டர் நான் கிம்னாம்ஜன் எப்படி சொல்லிட்டாங்க. நான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. கீழே வாங்க சொல்லி இப்போ அவங்க வராங்க. என்ன விஷயமா வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிராண்ட்மா சொல்கிறாங்க. பாருப்பா இவங்க வந்து ஜிம்மில் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் யார் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பையனுக்கு பிடிச்சிருக்காமா மேரேஜ் பண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ஜன் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறேன், என் பையன் ரொம்ப சின்ன பையங்க, ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், ரொம்ப குழந்தை, அவனுக்கு போய் மேரேஜ் ஆனாங்க பற்றி யோசிச்சது கூட கிடையாது. நான் நினச்சேன் ஒரு 5 years ஆகட்டும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க 5 years ஆக சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு மாதிரிக்கு என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு. ஆமாம் எனக்கு ஒன்று தெரியும், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பிஸ்னஸ் மீட்டிங்களோட பார்த்துருக்கேன், யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் தெரியும் எனக்கு. நான் நிறைய டைம் நானே ஒன்று ஒரு அவரோட பார்த்துருக்கேன், ரொம்ப டேலண்டடான ஒரு பையன், என் பையன் ரொம்ப சின்ன பையன் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவரோட பேருக்கு கொஞ்சம் தானே ஏஜ் டிஃப்ரெண்ட், ஒரு 7 years 6 years இருக்க சொல்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்கிற ஏஜ்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க, ஆனால் ரொம்ப சின்ன பையனாச்சு, ஒரு 3 years போட்டோம் இல்லை ஒரு 4 years போகட்டும், காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்கக்கா. இல்லை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், ஆசைப்படுறான், அதனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பையன் ஒரு டைம் கேளுங்களேன், மேரேஜ்க்கு ஓகே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கள் பையனுக்கு நாங்கள் சொல்கிறது தானே, இல்லை நீங்கள் ஒரு டைம் கேட்டு பாருங்களேன் உங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக கிராண்ட் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 1 hour போனால் அவனே வந்துடுவான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கோட அந்த ஜிம்மில் கிராண்ட் பார்க்க ஜங்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசை அவங்களுக்கு வந்து கொடுத்தா நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என் பையனுக்கு எனக்கு கிராண்ட் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்காங்க, நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. அம்மா என்ன பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ஏதாவது ஒன் டே மேரேஜ் நடக்குதானே போகுது, அதுக்கு இப்போ மேரேஜ் பண்ணி வச்சுருவோம் சொல்கிறாங்க. என்ன ஆமாம் இப்போ மேரேஜ் பண்ணி வச்சுருவோமே, இதில் போய் என்ன இருக்குது, மேரேஜ் பண்ணிட்டு அவங்க பார்த்துக்க போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம், ஜிம்முக்கு மேரேஜில் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை, அவன் இன்னும் ஒரு 4 years வீட்டில் இருக்கட்டும், நான் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. என்னப்பா பார்த்துக்கணும்னு சொல்கிறேன், அவன் ஆல்மோஸ்ட் வளர்ந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவன் ஃபஸ்ட்டு எதுவும் பிடிக்கிறான், நமக்கு இன்னும் 18 வயசு இப்போ தானே முடிய போகுது, இப்போ தான் 19 18 வயசு இப்போ தான் நடந்துட்டு இருக்கு, வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. இல்லை ஜின் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நம்ஜன் வேண்டாம், நான் அவனுக்கு நிறைய ட்ரீம்லாம் வச்சிருக்கேன், அவன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் அவனுக்கு காட்டாத லவ் கொடுக்காத லவ்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் நான் வந்து ஹைட் பண்ண எல்லா லவ்வையும் அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனுக்கு போகிறது ஜின்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒயின் இன்செக்யூராக ஃபீல் பண்ணிடக்கூடாது ரீசனுக்காக தான் நான் everything பண்ணேன். ஆனால் இப்போ வந்துட்டு என்னால் வந்துட்டு ஜிம்மில் வந்து விட்டு கொடுக்க முடியாது, ஜிம்முக்கு நிறைய லவ் கொடுக்கணும் ப்ளீஸ் நம்ஜன் அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க.
இப்போ நம்ஜனும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி வெயிட் பண்ண ஜிம்னு வரட்டும், ஜிம்கிட்ட கேட்போம் ஓகேவா, ஜிம்னுக்கு ஓகேவா அதானே சொல்கிறாங்க. அவன் எப்படி ஓகே ஓகேன்னு சொல்லுவான், சின்ன பையன் அவனுக்கு தெரிய சொல்கிறாங்க. இல்லை வரட்டும் நம்ம கேட்டுக்கலாம். என்னதான் குழந்தைங்க நம்ம நம்ம பார்வைக்கு அவங்க சின்ன பசங்க தெரிவாங்க, ஆனால் அவங்க வந்து வளர்ந்துருப்பாங்க ஆல்ரெடி ஓகேவா. குழந்தைங்களுக்கு எப்பவுமே பேரண்ட்ஸ்க்கு எப்பவும் குழந்தைங்க சின்ன பசங்க தெரிவாங்க, ஆனால் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க. நீ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக இவங்களாம் 1 hour வெயிட் பண்ணி இருக்காங்க. நம்ம சின்ன காஃபியில் போட்டு கொடுத்துட்டாங்க, நல்லா பேசியிருப்பாங்க, காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு காய் பார்த்துட்டு எங்கடா அந்த பையனை காணும் சொல்லிட்டு இப்போ பார்த்தா 1 hour ஆஃப்டர் நம்ம ஜிமின் தான் வீட்டுக்குள்ளே வராங்க. ஜிமின் வந்து நம்ஜின் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க டேட் சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம்மில் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, நம்ம ஜங்கோட ஃபேமிலி இருக்குது. ஜம்கா ஜின்னு பார்த்து லைட்டாக ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்பின்னு பார்க்குறாங்க. சரி ஜிமின்னு சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு மிஸ்டர் ஜோன் ஃபேமிலி சொல்கிறாங்க. ஹலோ அங்கிள், ஹலோ ஆண்டி சார் ஜிமின் பாப் பண்ணுறாங்க. வா ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கானம் பார்க்குறாங்க. டே இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன பையன் அழகாக இருக்காண்டா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சரி விட்டு நான் எப்படியே பேச மேரேஜ் பண்ணிச்சிடறேன் ஓகேவா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ராஜா நம்பிட்டு வந்துட்டு ஜிமின் அது நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. சரி சரி ஜிம் மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. வந்து பார்த்துட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. என்னாச்சு டேட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு தான் இவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஜிம் ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு ஜிம் தான் நம்பிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்காப்பா, உனக்கு அந்த பசங்க பிடிச்சிருந்தா இப்போ நம்ம வந்து பேச வேணா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். மேரேஜ் வந்து 4 years இல்லை 3 years ஆஃப்டர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் தான் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு தான் அங்கே ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. சொல்லிட்டு ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அது டேட் சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிமின் நீ ஓப்பனாக சொல்லுப்பா, நான் கிராண்ட்மா இருக்கேன் ஓகேவா, நீ அதெல்லாம் கூச்சப்படாது ஓகே, நான் பார்த்துக்கிறேன் நீ சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப சின்ன பார்க்குறாங்க. ஜின்னு வந்துட்டு கண்ணாலே வந்துட்டு பார்க்குறாங்க. ஓகே சொல்லிடாத அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு நீ ரொம்ப சின்ன பையன் ஜிமின் எனக்கு தெரியும், முடிவு எடுக்க தர சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறேன். இல்லை ஜின் வெயிட் பண்ண ஓகேவா, அவன் முடிவு எடுக்க தெரியும், அவன் நிறைய விஷயங்கள் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுவோம் ஓகேவா, அவனுக்கு தெரியும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் டேட் எனக்கு ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. எதுக்கு சின்ன கத்திட்டே இருக்கு, எப்போ பார்த்தா அந்த குழந்தைகிட்ட கத்திக்கிட்டே தான் இருக்கும், உனக்கு என்ன தான் பிரச்சனை, எனக்கு தெரியும் நீ நம்ம ஒயின் மேலே நிறைய லவ் வச்சிருக்க, நிறைய கேர் கொடுத்தான்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவனை கொஞ்சம் நீ ஹர்ட் பண்ண எனக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் குழந்தைய ஹர்ட் பண்ணுறது உனக்கு ஒரு வேலையை போச்சு அப்படி சொல்லிட்டு உனக்கு மட்டும் குழந்தை ஓகேவா, எங்களுக்கு கிராண்ட் சன் ஓகேவா, நம்பிச்சு அவன் அப்பா ஓகேவா, அவனுக்கு முடிவு எடுக்க தெரியும், சும்மா இடத்துல வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டே இருக்கு, நீ ஒயின் விஷயத்தை எப்படி வேணாலும் இருந்துக்கோ ஓகேவா, ஜிம் விஷயத்தை இன்வால்வ் ஆகாது அப்படி சொல்லிட்டாங்க. ஆண்டி அவன் 40 பையன் சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ 10 பையன் தான், நாங்கள் தான் அதிகமாக வளர்த்துருக்கோம் ஓகேவா, நீ சும்மா பார்த்தா ஜிம்மில் வந்து திட்டிகிட்டே இருக்காத, எதுக்கு திட்டுற, எதுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறான் அவனா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சுட்டா அம்மா அமைதியாக இருங்க சொல்லிட்டாங்க. பின்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜம் கடமை பார்க்குறேன். இல்லை இருக்கட்டும், ஏன்னா ஒரு அம்மா இல்லையா, அவங்களுக்கு தெரியாத குழந்தை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இவளுக்கு ஒரு ஏற்கனவே இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா சொல்கிறாங்க. பொண்ணு அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, என் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 months ஆகுது சொல்கிறாங்க. அப்படி அவன் 2 months ஆகிடுச்சு, அந்த பொண்ணு மேலே அதிக பாசம், நீ அக்கா தம்பிக்குலாம் அடிக்கடி சண்டை வரும், எப்போதுமே அக்கா வந்து சப்போர்ட் பண்ணுவான் அந்த ஜின்னு, அதாவது இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேது, குழந்தை பாவம் எதுவுமே தெரியாது இன்னசென்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஓ அப்படி அவங்க ஆமாம் எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க, அதனால் இப்போ நான் சொல்கிறேன் பாவடைய குழந்தை அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜின்னுக்குலாம் ஒரு மாதிரி அழகிய ஒரு கலர் டியாஸ் வந்து ஏன்னா எல்லாருமே தப்பாக தான் நினச்சிக்கிறாங்க. ஜின்னை வந்துட்டு எப்பவுமே ஜிம்முக்கு பாஸ்ட் கொடுக்க சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மினுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காங்க, அம்மா பார்க்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஹரிஷா ஜிமின் உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குப்பா சொல்கிறாங்க. மேரேஜுக்கு நீங்கள் ஓகே சொல்ல நாங்கள் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, என்ன பேசுகிறான் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஜம்ப் கூட பார்க்குறாங்க. பாருப்பா அங்கே நீயும் ஜம்ப் கூட இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா, நாங்கள் ஃபாரின் போய் வந்துட்டு நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க ஓகேவா, நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கலாம், அவனை நல்லா பார்த்துப்பான், வீட்டில் எல்லாமே இருக்குது, அவனையும் காலேஜ் கூட்டு போவான், ட்ராப் பண்ணுவான், உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண விடுவான், நீ ஃப்ரீடமாக இருக்கலாம் ஓகேவா, நீ வந்து மேரேஜ் ஆகிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட மட்டும் நினைக்காது ஓகேவா, ஃப்ரீடமாக இருக்கலாம், அங்கே இருக்கிறத விடுவோம், நீ ஃப்ரீடமாக இருப்பான்னு சொல்லும்போது நம்ம சின்ன பார்க்குறாங்க. இல்லை நான் ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்ல நான் சொல்கிறேன், நான் கேஷுவலாக சொல்கிறேன்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஓகே சொல்லுவோம் சின்ன நினச்சிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்ததாலையும் அதிகமாக திட்டினதாலையும் எதுவுமே கொடுக்காம விட்டுனால தான் இப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க. ஸோ உனக்கு மேரேஜ் ஓகே அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க நினச்சிட்டாங்க ஜிம்மில் கிராண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஜவுங்கூட ஃபேமிலி பிடிச்சிருக்கு, அதனால தான். இப்போ ஃபைனலாக நம்ம ஜம்ப் கடை போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என் பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணுவேன், அவன் ஆசைப்பட்டு எதுவும் கொடுக்காம இருந்தது சொல்லிட்டு நம்ம ஜம்ப் சொல்கிறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க. சின்னக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரியும் நான் பண்ண தப்பு தான், இப்போ நான் சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனை, ஆனால் எப்போவுமே சொல்லக்கூடாது தப்பு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஜிம்னுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குமோ சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜம்க்கு அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுற ஜிம்மில் பார்த்து ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. என் பையனுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான் மேரேஜ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. எங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் அகைன் ஃபாரின் ரிட்டர்ன் போய் ஆகணும், அதுதான் இப்போ மேரேஜ் ஒரு 2 days வச்சுருவேன். 2 days சொல்கிறாங்க. 2 days எப்படி வந்து இம்பாசிபிள் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இல்லை பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் மாமா
ஒரு 2 டேஸில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம், எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ஜின் பார்க்குறாங்க, எங்களால் முடியும், ஓகேவா, நாங்களும் அரேஞ்ச் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, கதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட கிராண்ட் தான் அந்த ஒயனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், ஒயன் டேக்கில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஓகே அவங்க வரட்டும், ஏன்னா ஜிம்மோட மேரேஜில் 2 டேஸ் நடக்க போது கிராண்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள் 2 நாள் மேரேஜ் பண்ணுறதுனால சிம்பிளாக பண்ணுறாங்க, ரொம்ப கிராண்டாக பண்ணுங்கள், ஏன்னா எங்கள் கிராண்ட் சொல்கிற மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடக்கும், ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்லி ஜிம்மோட கிராண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜம்கடமும் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜிம்மின் வந்து ரூமுக்கு வராங்க, ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜின்னு வராங்க, ஜிம்மின் சொல்லி கூப்பிட்றாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா சொல்கிறாங்க, உனக்கு அம்மா மேலே அவ்வளோ கோவமா வெறுப்பா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அம்மா மேலே வெறுப்பு கோவம் இருப்போம் சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறல, அம்மா அங்கேருந்து திட்டுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நிறைய பாசமாக கொடுக்கல, அவ கொடுக்கணும்னு நினைக்கிறல, மற்றவங்க நினைக்கிறல, அதனால தான் நீ வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், நீ படிச்சு கூட முடிக்கல, இன்னும் உனக்கு மோஸ்ட்டாக 20 இயர்ஸ் கூட ஆகவே இல்லை, மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறல, எனக்கு 25 இயர்ஸ் தான் மேரேஜ் பண்ணி வச்சோம், ஆனால் நீ உனக்கு 20 இயர்ஸ் கூட வரவே இல்லை, அதுக்குள்ள மேரேஜ் பண்ணிக்க போகிறல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லைம்மா அவங்க ஆசைப்படுறாங்களா, அப்பா கிராண்ட்மா எல்லாருக்கும் பிடிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு பிடிக்கணும் பிடிச்சிருக்கோம் ஒரு வார்த்தை கூட கேட்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏம்மா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு எப்போவுமே எனக்கு பிடிச்சவங்க அவங்க உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு வழி தெரியல. இப்போ ஜின்ன அப்படி பேச நான் மட்டும் அவர் புரிஞ்சு பாரு சொல்கிறாங்க. எதுவுமே நான் ஆசைப்பட்ற எது நீ கொடுக்கவே மாட்டேங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அதெல்லாம் நடக்குது, இப்போவும் அப்படி தான். அந்த பர்சனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க என்ன அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால கேட்குறாங்க. இப்போ கூட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. எப்போவுமே நான் ஹாப்பியாக இருக்கு, நீங்கள் ஆசைப்படவே மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நினச்சேன் அம்மா கூட நீ எப்படி சொல்கிறாங்க. எப்போ தான் அவங்க கூட தான் நினைக்கிறீங்க, இது வரைக்கும் அவங்க கூட தானே இருந்திருக்கேன், எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஆனால் ஜிம்முக்கு கஷ்டமாக இருக்கு, ஆனால் இப்போ பேசி தான் அவனை ஒரு வழியில் எனக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அவங்க பயம் வந்துடுது. இப்போ சின்னதாக வந்துட்டு உனக்கு பிடிச்சது எனக்கு ஓகே தான், எனக்கு ஹாப்பி தான் அப்படி சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்லுமா அழுதுட்டு போயிடாரு. போயிட்டு ரூமில் போயிட்டு பயங்கரமாடாங்க. நம்ஜினுக்கு எப்படி கம்ஃபர்ட் இல்லை. சின்னுங்க பாருச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை எப்போவுமே எனக்கு தெரியும் நீ ஜிம்முக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணுவாங்க, ஜிம்முக்கு நீ தான் ஃபேவரட், நீ தான் பாஸ் ஆகணும், எப்போவுமே என் மேலே வெறுப்பு தான் தெரியுமா சொல்லி ஜின்னு தான் ரொம்ப அழகாங்க. அப்படி இல்லை சின்ன அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன அழகாங்க. இந்த பக்கம் நம்ஜி தான் சரி ஓகே சரியாட சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ஜினுக்கு எதுவும் புரியுது, ஜிம்மின் டக்குனு மேரேஜ் ஓகே சொல்லிருக்காங்க, என்னமோ இருக்குது. ஜிம்மின் இப்படி அவசரப்பட மாட்டாங்க. அவன் சின்ன பையன் மேரேஜ்க்கெல்லாம் பார்த்து பயப்படுவான். அவன் எப்படி ஓகே சொன்னான். 2 months கொஞ்சம் அப்செட்டாக வேறு இருந்தான். என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. சரி ஓகே மேரேஜ் பண்ணி வச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ 2 days ஆஃப்டர் தாண்டா அந்த பக்கம் ஒயன் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டே அப்படி ஜிம்மி பார்க்குறாங்க, ஜிம்மி பார்த்துட்டே அமைதிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி சின்ன டேவை பார்க்குறாங்க. டே கிட்ட வந்துட்டு டே சொல்லிட்டாங்க, அங்கே பாருங்கள் அங்கிள் நான் நல்லா தான் பார்த்துக்குறேன் ஒயனை, ஓகேவா, நான் ஒயனை வந்துட்டு என் ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் முழுசாக தான் அவனுக்கு ஹஸ்பண்ட் ஆகிருக்கு, நான் பார்த்துப்பேன் ஓகேவா, நான் வந்துருக்கேன் அவருக்கு எப்போ வேக்காக இருக்க மாட்டான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஆசைப்பட்ட போது நான் ஒயனை மேரேஜ் பண்ணிட்டீங்க, ஹாப்பி தானே சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. இப்போ ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயம் மட்டும் எப்பவும் தெரிஞ்சிக்கூடாது, என் ஜிம்மில் வருத்துருவான், ஜிம்மி மட்டும் இல்லை நம்பிட்டு வருத்துருவான், எப்பவுமே தெரிஞ்சிக்கூடாது. இவன் ஒயனுக்கு நீ ஜிம்மி லவ் பண்ணுறது தெரியவும் கூடாது, அதே மாதிரி நான் தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஓகே அப்படி பண்ணுறோம் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே அண்ட் ஜிமின் அண்ட் ஜங்கோட மேரேஜ் தான்டா அரேஞ்ச் ஆகுது. ஜிமின் ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ ஜின்னு நம்பிட்டு நான் வந்துட்டு ஜிம்மில் போயிட்டு வந்துட்டு ரூமில் கூட்டிட்டு வராங்க. ஹேண்டை பிடிச்சி நம்ம பக்கத்தில் நம்ம ஜின்னு யோசிச்சு வந்துருக்காங்க. இப்போ சுகாவும் நான் ஜெகம் பார்க்குறாங்க. எதுக்குலாம் இவ்வளோ அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணுறாங்க சின்ன வயசுலேயே சொல்கிறாங்க. தெரியலையே இந்த நம்ஜன் மற்ற வருஷம் யோசிச்சு பண்ணுவோம், இந்த விஷயம் எப்படி பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் டே அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி நின்றுருக்காங்க. ஒயன் பார்க்குறா, ஒயன் அப்படி நார்மல் பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு வந்து அவர்கிட்டே அவட ஹேண்ட் பிடிச்சிருக்காட்டே ரொம்ப சைலண்டாக அமைஞ்சிருக்காங்க, எதுவும் பண்ணாமல். சரி ஓகே 2 by 2 போகலாம், ஓகே பாய் டேக் கேரா, டைம் நல்லா தான் சாரி ஓகேவா.